இந்த நார்மல் டெலிவரிக்கான எக்ஸசைசஸ் பயிற்சின்னு ஒன்று இருக்கு. அதாவது நிறைய பேர் வந்து நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சா வந்து நல்ல நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்றாங்க. பட் சில பேரோட காம்ப்ளிகேஷன் இருக்கு, லைக் சுகர் இருக்கு, குழந்தை பிறந்து இருக்கு, ஏதாவது மால்ஃபார்மேஷன் இருக்கு, ட்வின்ஸ் இருக்காங்க, ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சில பேருக்கு ஒரு குரூப் இருக்கு. நம்ம எல்லாருமே குறை சொல்றோம், உடனே வந்து இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, இது செய்யலாம்னு சொல்றாங்க, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. பட் ஜென்ரலா எல்லாருமே வேலை செய்யலாம், தப்பு இல்லை. ரொம்ப வெயிட் தூக்கி வேலை செய்ய வேண்டாம், அதுவும் தெரியும். உங்களுக்கு முக்கியமான விஷயம் உமனுக்கு என்னன்னா, ஒரு வேலை எடுத்தோம்னா முடிச்சிடலாம் செஞ்சுட்டே இருக்காங்க. அதாவது ஒரு கிச்சன் போய் நின்னாங்கன்னா இன்னொரு 4 தோசை தானே, இன்னும் இந்த வேலை தானே, கையோட கழுவி வச்சிடலாம், கையோட பாத்திரத்தை முடிச்சு, இது மட்டும் செய்யாதீங்க. ரெஸ்ட் எடுத்து அதாவது எவ்ரி ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி செய்யலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக். இந்த பிரெக்னன்சி டேஸ்ல வந்து ஃபாலோ பண்ற ஃபர்ஸ்ட் டெக்னிக். செகண்ட் என்ன பண்ணுங்கன்னா, 9th அதாவது நாளைக்கு டெலிவரினா இன்னைக்கு வரைக்கும் கூட நடக்கலாம், நிக்கலாம், எக்ஸசைஸ் செய்யலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு இறங்க விட வேண்டாம், சில பேர் வந்து படிக்கட்டு ஏற வேண்டாம், சில பேர் வந்து வெயிட் தூக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் கரெக்ட் தான், அது ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. பட் அவங்க ஒரு கைனகாலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு ரீசன்னால தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஸோ அவங்கள்ட்ட கேளுங்க, நார்மலா இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஜென்ரலா தாராளமா வாக்கிங் போகலாம். ரொம்ப ஃபாஸ்ட் வாக்கிங் வேண்டாம், அது முக்கியமா பார்த்துக்கோங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். என்னன்னா, ரொம்ப அபார்ஷன் ரொம்ப காமன். திங் ஈவன் ஐவிஎஃப் பண்றவங்க சில பேருக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸ். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, இன்ட்ரா அப்டோமல் ப்ரெஷர் ஒன்று இருக்கும், இன்ட்ரா பெல்விக் ப்ரெஷர் ஒன்று இருக்கும். அது மெடிக்கல் ரொம்ப உள்ள வேண்டாம்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, ஒரு சின்ன ஒன்று விஷயம் சொல்றவங்களுக்கு புரிஞ்சிடும். யூரின் போகும்போது மோஷன் வராது, ஆனா நீங்க மோஷன் போகும்போது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா யூரின் வரும். அதாவது என்னன்னா, இன்ட்ரா அப்டோமல் ப்ரெஷர் அழுத்தி இன்ட்ரா பெல்விக் ப்ரெஷர் வந்து கம்மியாகி மோஷன் தள்ளும் போது யூரின் ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிலீஸ் ஆகும். மிக்சேஷன் ரிஃப்ளெக்ஸ், இந்த மெக்கானிசம், இந்த கதையெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கீகிள்ஸ் எக்ஸசைஸ் கூகுள் பாருங்க, KEGEL எக்ஸசைஸ் பாருங்க. இது என்ன ஒண்ணு இல்லை, அந்த அஸ்வினி முத்ரான்னு சொல்லுவாங்க யோகால, அந்த இடம் அந்த யூரின் போற இடத்த யூரின் ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இறுக்கி பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணி விடுவோம். அந்த மாதிரி குயிக் கன்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கணும், ஸ்லோ கன்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கணும். குயிக் கன்ட்ராக்ஷன்ஸ் பிடிச்சு விட்டது. நீங்க கூகுள்ல பாருங்க, கீகிள்ஸ் எக்ஸசைஸ் பாருங்க. இல்லைன்னா நானே சொல்லி தரேன். என்னன்னா, அந்த யூரின் போற இடத்த இறுக்கி பிடிச்சா என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி பிடிச்சு விடுங்க, பிடிச்சு விடுங்க. இது மாதிரி ஒரு 100 பண்ணலாம். இல்லைன்னா பிடிச்சு ஹோல்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 7 எண்ணிட்டு அது மாதிரி ஒரு 200-300 வாட்டி. சும்மா 10-20 வேஸ்ட், வேலைக்கே ஆகாது. அவங்களுக்கு இந்த இன்கான்டினன்ஸ் இருக்கிறவங்க, வயசானவங்க, பெரியவங்க வந்து ட்ரெஸ்ல யூரின் போற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ், 40 வயசு அம்மாங்க எல்லாம் பார்த்தா சிரிச்சா யூரின் வருதுன்னு சொல்றது, இது எல்லாத்துக்கும் நல்லா கேட்கும். அது ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம். அதுவும் இந்த கால் வீக்கத்துக்கான வந்து ரொம்ப காமன். இந்த கால் வீக்கம் ஆயிடுது இல்லையா, அது வந்து முக்காவாசி பேருக்கு நிக்கிறதுனாலதான் வருது. ஸோ அப்படி கிராவிடேஷன் அடிமா. அவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, காலையில் எழுந்திரிச்சவங்க வீக்கமே இருக்காது, தூங்கி சுத்தமா வீக்கம் இல்லை சார், வடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஈவினிங் ஆக வீக்கம் வருதுன்ற மோஸ்ட்லி இந்த கிராவிடேஷன் அடிமா இருக்கலாம். அப்படி இருந்தாங்கன்னா சேர்ல உட்காரும் போதும் சரி, ஏதாவது ஒரு ஸ்டூல் போட்டு மேலே வைங்க. அப்படி நீங்க சேர்ல இல்ல சார் நான் வந்து நின்றுட்டே இருக்க ஹாபிட் இருக்குன்னு சொன்னா, அடிக்கடி இப்படி குயிக்கால் தூக்குங்க. இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய.